இவெல்லாம் படிச்ச விட்டு சும்மா என்னதான் படிச்சால போய் காலேஜ்ல இவ்வளவு வேற காசை கொட்டி படிக்க வச்சேன் நான் வேற. ஏய் அவ சொல்றது கரெக்ட் தாண்டி. அவ படிச்ச பிள்ளை மாதிரி பேசுறா. தமிழ் புத்தாண்டமா தமிழ்ல தான் எழுதணும், இங்கிலீஷ் புத்தாண்டமா இங்கிலீஷ்ல எழுதணும். அதாடி கரெக்ட். சரி சரி வரமா, இவங்க ஆசைப்படுறாளுங்க போனா போறாளுங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டுல எழுதி விடுறி. 2024 விஷ் யூ ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி விடுறி. வரமக்கா என்னக்கா என்ன எழுப்பிடாம நீங்களே வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டீங்க. நைட்ல எவ்வளவு நேரம் போட்டு போட்டு பார்த்தேன் தெரியுமா? இப்ப விட்டுட்டு நீங்களே போட்டீங்களாக்கா? ஆமா பூஜா வா, நீ எந்திரிச்சதுக்கு அப்புறம் கோலம் போட்டோம்னா விடிஞ்சே போயிடும், எல்லாரும் பொங்கல் வச்சு சாப்பிட்டுருவாங்க. வா உனக்கு ஆசையா இருந்தா சைட்ல எதையா வரைஞ்சு விடு. இல்லக்கா நைட்ல ரொம்ப நேரம் கோலம் போட்டு போட்டு பார்த்தேங்கக்கா. காலைல அப்பதான் போட வரும்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுக்கா. நைட்டு 1 மணி ஆயிடுச்சுக்கா தூங்குறதுக்கு. அதாக்கா அசந்து தூங்கிட்டேன். ஆனா நல்லா சூப்பரா போட்டுருக்கீங்க. யார் போட்டது கோலம்? எப்பா முதுவலா வலிக்குது சாமி. எப்படி நேரம் போடுறது கோலம்? புஷ்பாதாமா ஓட்டுச்சு. நாங்க கலர் எல்லாம் கொடுத்தேன் இடையில. பரம்பூருக்கும் காரம் கொடுத்தா அந்த பிள்ளை எல்லாம் அந்த கோலம் போட்டதெல்லாம் போட்டுச்சு. நல்லா போட்டுருக்கா புஷ்பாக்கா. சூப்பரா போட்டுருக்கீங்க கோலம். நானும் இது மாதிரி தான் போடணும்னு ஆசைப்பட்டேன். நைட்லாம் போட்டு போட்டு பார்த்தேங்கக்கா. வேஸ்டா போயிடுச்சு. இப்ப என்ன பூஜா வேஸ்டாலாம் போகல, ஒன்னும் கவலைப்படாத. இன்னும் நாளைக்கு மாட்டு பொங்கல் இருக்கு, அப்புறம் காணும் பொங்கல் இருக்கு. எல்லாத்துக்கும் நீ ஓடு. யார் வேணாம்டா. இன்னைக்கு போட்டு எனக்கு முதுகுலா வலிக்குது, முட்டியெல்லாம் வலிக்குது. ஒன்னும் முடியல, நிமிர கூட முடியல. நாளைக்கு நீ ஓடு. ஆமா பூஜா, நாளைக்கு நாங்கெல்லாம் தூங்கிடுறோம். நீ எந்திரிச்சு காலையிலே போடுவாங்களாம். ஏய் என்ன எடுத்துருக்கீங்க? 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்கிட்டு உறங்காம அந்த நேத்து போட்ட கோலத்தை வந்து வச்சு பாத்துக்கிருக்கீங்க. சீக்கிரம் அழிச்சு விட்டுட்டு அங்கிட்டு போடுங்கடி கோலத்துக்களை. இன்னும் உட்காந்துட்டு காலை எந்திரிச்சு வந்து நடிச்ச ஆமத்துல. என்ன அது நேத்து போட்ட கோலத்தை வச்சு வேடிக்கை பார்த்துருக்கமா? எப்பத்தா என்ன பத்தா கண்ணை நல்லா தொடச்சிட்டு பாரு. ஆமாடியே என்ன எல்லாரும் குளிச்சுட்டு டக்குன்னு கிளம்புங்க. தோட்டத்துக்கு போய் பொங்குங்க வைக்கணும் செய்யணும். நீங்க வாட்டுக்கு இன்னும் பழைய கோலத்தை வேடிக்கை பார்த்துருக்கீங்க. அழிக்க மனசு இல்லையா? அந்த பாட்டுக்கு வாசவளை தொலைச்சு விட்டுட்டு ஒரு பொங்க பானையை வரைஞ்சு விட்டு கிளம்புங்கடியே. ஆளாளுக்கு தண்ணியை காய வச்சு குளிச்சுக்கிட்டே இன்னும் நோண்டிக்கிருக்காளுங்க. எத்த மணி 2 மணி இல்லத்த, மணி 6 போகுது. இப்ப 2 மணி ஆகுதாக்க. நல்லா தூங்கி நீங்க வாடு தூக்கத்தை வளர்க்கிருக்கீங்க. நல்லா பாருங்க பொங்க பானை வரைஞ்சிருக்கு தெரியலையா? நேத்தே எனக்கு பொங்க பானை நாங்க வரைஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு நான் பொழுது அவள நீங்க தூக்கத்துல வந்துட்டு நீங்க வாடு கிட்ட வளர்க்கீங்க. பக்கத்துல வந்து பாருங்க. என்ன சொல்றாளுங்க? பக்கத்துல போய் பாப்போம். ஒன்னும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி பவர் வச்சு என்னமோ. ஆமா பொங்க பானை வரைஞ்சிருக்காளுங்க. கரும்பு பொங்க பானையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியலையோ? தூக்கத்துல தெரியாம உளறிட்டோமோ? சரி சரி சமாளிப்போம். எல்லாரும் நம்மள ரொம்ப லக்காரமா நினைச்சிருவாங்க. என்ன பார்த்தா இப்ப தெரியுதா? பொங்க பானை கரும்பு எல்லாம் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? உன் கண்ணாடியை கொண்டு போய் மாத்தணும் பாத்துக்க. நீ நல்ல தூக்க காலத்துல வந்துகிட்டு ஆளுகள்லாம் வந்துட்டு பழைய குளம் புது குளம் குழப்பிட்டு இருக்க. தெரியுது தெரியுது. நீங்களாம் தெளிவா இருக்கீங்களா தூக்கத்துல இருக்கீங்களா? உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான். என்ன சமந்தி நல்ல தூக்கம் போல இருக்கியா? நாங்களாம் 2 மணிக்கே எந்திரிச்சு வந்து கோலத்தை போட்டுருக்கோம். நீங்க எல்லாம் நல்ல நாள் தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கிறவங்க பூரா வினாலம் பேசுறது. அதை செய்யுங்கடி இதை செய்யுங்கடின்னு. போங்க சமந்தி போங்க. நீங்க தான் நீங்க தோட்டத்து வீட்டுல பொங்க வைக்க போறீங்க. பெரிய மனுஷன் வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீங்க தான் வைக்கணும். முதல்ல போய் குளிங்க போங்க பச்சை தண்ணியில. எனக்கு சமந்தி வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு 2 பேர் இருக்காளுங்க. அவளுக்கு பொங்க வைக்காம நான் போய் வயசான கேள்வி போய் பொங்க வைப்பாங்க. வளர்றவளிக்க வாழ்றவளிக்க அவளுக்கு தான் வைக்கணும் பொங்கல். நான் வச்சுக்கிருப்பேன் நீங்க வேற. அடியே அங்கம்மா பாத்தியா உங்க மாமியால ஒரு பேச்சு சொன்னேன். அப்படியே பாய்ந்து வச்சுவோல. இன்னைக்கு நம்மளால பொங்க வைக்க விட போறாளுங்க. நம்ம இன்னைக்கு புகையெல்லாம் கண்ணில் விட்டு எடுத்துக்காக போறோம் போன நடிக்கு போச்சு. ஒரு பேச்சு சொன்னதுக்கு இந்த போடா இருக்கு. பொங்கலை வைக்க விட்டோம்னா என்ன செய்யும்? ஆமா எலிபாட்டி செய்யும். முந்தியெல்லாம் செஞ்சுட்டே இருந்துச்சு. அதை வச்சுட்டு பொங்கல் வைக்க விடுவா. இப்போ வயசாகி போச்சுல, அதனால பாவம் செய்ய முடியாதுன்னு செய்ய சொல்றது இல்ல. இல்லாட்டினா அது முன்னாடி நின்று அடுப்பெல்லாம் பத்த வச்சு கொடுக்கும். எல்லாம் செய்யும் வைக்கும். இப்ப இந்த கண்ணாடி வர போட்டுக்கிட்டா கண்ணில் போக போட்டுக்கிட்டு பாவம். அதனால வேலை செய்ய முடியாதுன்னு நானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறது. இப்ப என்னாடியே மாச பிறப்புன்னு எழுதல, ஒரு இனிய பொங்கல் வாழ்த்துன்னு எழுதல, 2024 ஓட்டு எல்லாம் எழுதுறோம்ல. தமிழ் மாத பிறப்பு 2024 இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எது எழுதாம வச்சிருக்கீங்க? எழுதுகடியே படிச்ச வெளியே இருக்கீங்க. ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்ல. நாங்களாம் அந்த காலத்திலேயே அப்படி அழகா எழுதுவோம் வரணமா. எப்பத்தா எழுதுன பத்தா அப்படித்தானே கோலத்தை போட்டுக்கிட்டு கருப்பு எல்லாம் போட்டு முடிச்சுக்கிறோங்க. இதுக்கப்புறம் தான் சுத்தி எழுதணும். எதுக்கு அவசரப்பட்டு இருக்க? நல்லா எழுதிங்கடி மறந்துட்டீங்க. அது சமாளிக்கிறாளுங்க. தள்ளுங்கடி நான் கூட எழுதி விடுறேன். நல்லா எழுதி வேண்டிய சம்மந்தி விளையாடு விளையாடாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். அதை மறந்துட்டு நீங்க கோலம் போறேன்ட்டு குறுக்கு ஒடிச்சு கிடக்காதீங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். யாருக்கு நாளைக்கு பிறந்த நாள்? எனக்கு என்னைக்கு பிறந்த நாள் எனக்கே தெரியாது. நாளைக்கு பிறந்த நாள் நீங்க வாடி சொல்லிக்கிட்டு அப்படா கன்ஃபார்மா நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். ஏனா நாளைக்கு தான மாட்டு பொங்கல். பாத்தியா இந்த கல்வி சிக்கிக்கிட்டு திமுற பாத்தியா? நம்மளே கலாய்க்க மாட்டாப்ல பெரிய. ஏன் உங்களுக்கு பிறந்த நாள் இல்லையா? நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் உங்களுக்கு தான் பிறந்த நாள். அல்ல 2 வகுப்பு வச்சிருக்கீங்க மாறு மாதிரியே 10 பொருத்தம் கரெக்டா இருக்கு உங்களுக்கு. ஏமாச்சி சும்மா இருங்க மாச்சி. சும்மா சண்டை போட்டுக்காதீங்க. நல்ல நம்பளுதான் போங்க மாச்சி. உங்களாம் அப்ப எழுத முடிஞ்ச அளவுக்கு எழுதி விடுங்க. உங்களை யார் வேணாம்டா எழுதுங்க. பரமக்கா ஒரு எழுதுட்டு நீங்க ஒரு எழுதுங்க. யார் சூப்பரா எழுதுறாங்க பாக்கலாம் போங்க. அப்பதான் சும்மா சண்டை போட்டுக்காதீங்க. அப்படி சொல்றீ என் செல்லக்குட்டி. என் பேத்தி எப்படி கரெக்டா சொல்றா பாத்தீங்க? போங்க போங்க போய் எழுதுங்க. இன்னைக்கு விடிஞ்சு போயிடும். எங்க மாமியா எழுதுங்கொள்ளி அது கை 1.5 முழத்துக்கு நடுங்கும். தெக்கெழுத்தா வடக்க போகும், வடக்கெழுத்தா தெக்க போகும். இது எழுத போகுதான். இது சும்மா இருக்காது உடலுக்கு. அப்புறம் என்ன பத்தா வாங்க வந்து எழுதுங்க. என்ன ஒரு பேச்சுக்கு எழுதுறேன்னு சொன்னா நெசமால எழுத சொல்றாளுங்க. நமக்கு எழுத தெரியாதே. அது எப்படி எழுதுறது?
யாவது இருக்கு இந்த பொங்கலுக்குலாம் மறந்து போச்சு. அது என்ன எழுது வரும்னு தெரியல. நம்ம வேற வெட்டியா பெருமைக்கு எழுதுற சொல்லிட்டு பூரா எழுதுன்றாரு. எப்படி சொல்லி சமாளிக்கிறது? என்ன பத்தா யோசிச்சு நிக்கிற? வாப்பத்தா எழுது. நீ தான் சூப்பரா வர்ணமா எழுத வேண்டிய. எழுதுவேங்க. இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க நீங்க இருக்கிற போதுடா எழுதுனா உங்களுக்கு ரொம்ப அது அசிங்கமா தெரியும். இந்த பிள்ளைகள் எழுதுறத உடனே பாட்டி எழுதுன்னு அக்கம் பத்தி தெரியல அசிங்கமான பாடியே. நீங்களே எழுதி விடுங்க. போனா போகுது விட்டு கொடுக்குறேன். அடாடாடா பாட்டி அழி பாட்டியே, என் மாமியாளுக்கு எழுத தெரியாது. அது சும்மா நடிக்கிறது. பயங்கரமான ஆளு. எழுத சொன்னோன்னே மாட்டிக்கிடுச்சு. எழுத தெரியாது எப்படிதான் சமாளிச்சுக்கிட்டுவாரு. எப்பத்தா சொல்றது ஈஸி, செய்யறதே கஷ்டம். என்ன வேணாலும் சொல்லலாம். அதை செய்யுங்கடி இதை செய்யுங்கடி செஞ்சு பார்த்தாதான் தெரியும். சரிம்மா புஷ்பா பரமே டக்குன்னு போட்டு எந்திரிச்சு வாங்கம்மா. தண்ணியை காய வச்சு ஓட்டா குளிங்கம்மா. குளிச்சு விட்டு போய் அங்கே பொங்க வைக்கணும் தோட்டத்தில் போய் விசுக்கு விசுக்குன்னு நம்ம கிளம்புனாதே அப்புறம் ஆம்பளை கிளம்புவாங்க. எப்படிங்கம்மா? ஆமாடி எல்லாரும் குளிச்சு விட்டு அவங்க புது துணி எடுத்து போட்டுக்கிட்டு சில்லுன்னு கிளம்பி சிலு 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 ரம்பாப்பா மாதிரி. அதானே பிள்ளைய கிளம்புதுல இல்லையோ. என் சம்மந்தி முதல்ல புது துணியை கட்டிச்சு கிளம்பிடுறாது. என்ன சம்மந்தி? ஆமா சம்மந்தி, பொங்கல்னா எல்லாத்துக்கும் தான், சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமா இருக்கு? எல்லாரும் ஜாலியா குதூகலமா இருக்கணும். அதுவே பொங்கல். ஏண்டி புஷ்பா உங்க வீட்டுல என்ன வரமாட்டாங்க? தெரியலப்பா வரேன்னு சொன்னாங்க. வந்துருவாங்க காலையிலே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுங்களே பொங்கல் வச்சுட்டு வந்துருவோம். அவங்க வாட்சும் நம்ம போய் பொங்கல் திங்க வச்சுட்டு வந்துருவோம். பாவா அது வந்து அப்புறம் காத்து கிடக்குங்கல்ல, அதுல அங்க வேலையை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இங்க வந்து பொங்கல் சேர்லாம் வச்சு சாமியை கும்பிடணும்ல வீட்டுல. ஏ பரமே புஷ்பா என்னம்மா கிளம்பிட்டீங்களா? வாங்கம்மா நேரம் ஆயிக்கிருக்கு. இந்த பூ சரியாவே குத்தி இருக்கு. எங்கிட்ட அவுந்துக்கிடுச்சு எழுது. நமக்கு அந்த கொண்டையில பூவே நிக்கிறது இல்ல. வச்சோம்னா எங்கிட்ட கலந்துக்கிறது. என்ன சம்மந்தி ஒரே 6 வாரமா கிளம்பிக்கிருக்கீங்களே. நாங்களும் அந்த நேரத்துக்கு வந்துட்டோம். வாங்க மதினி வாங்க. நீங்க வந்துட்டீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. நான் கூட லேட்டா வரீங்க நினைச்சிருந்தா. வாங்க வாங்க. எங்க அண்ணன் காணா? இந்த வர சீரல் எடுத்து வர தூக்கி வராங்க ரமேஷ் அவங்க அப்பாவும். ஏனே நீங்க தூக்கிட்டு வந்துருக்கீங்க? சொன்ன அந்த பிள்ளைய தூக்கி வைக்க போதுனே எனக்கு தூக்கி கிடக்கீங்க. அதுக்கு என்னமா இருக்கு? நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யறதுக்கு என்ன இருக்கு? நம்ம பிள்ளைக்கு பொங்க சீரை கொண்டு வரோம். அது நம்ம தூக்கிட்டு வரல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எங்கம்மா சம்மந்திய காணா என்ன செய்யறாரு? அவர் கிளம்பிக்கிருக்காருண்ணே. இந்த தோட்டத்துல பொங்க வைக்க போகணும்லண்ணே. அதான் கிளம்பிக்கிருக்காங்க போறான். நீங்கள் நல்ல நேரத்துக்கு வந்துட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து போவோம். எங்க தம்பியை காணா ரமேஷ காணா? இந்த வாரியாம்மா இந்த பொங்க சாமான எடுத்து வரையாங்க. என்னங்க எப்படி இருக்கீங்க? விஷ் ஹாப்பி பொங்கல். நல்லா இருக்கும் தம்பி நல்லா இருக்கும். ஸ்ரீ ஹாப்பி பொங்கல். அப்புறம் என்ன எதுக்கு இதெல்லாம் பாவ நீங்க தீ கிடைக்கீங்க? இவர் ஆசாண்டிய சின்ன தீ வைக்க போறியா? பாத்தியாடா உங்க மாமியால மருமைங்க பொருள் எல்லாம் தீட்டு வரக்கூடாதா சொல்ல வேண்டியதானே? மகன் விட்டுட்டு வரேன்றாங்க. எம்பிட்டு அக்கறை வருவ மாதிரி தேவும். எப்பா சும்மா இருப்பா. நீ இப்படியே உசுப்பேத்தி உடம்பு ரணகலம் ஆக்கி விட்டுருவ. பசாம இருப்பா. இருக்கட்டும் பரவாயில்லைங்க. இன்னைக்கு புது மாப்பிள்ளை இல்ல தலை பொங்கல். அவங்கள போய் வேலை செய்ய சொல்லிக்கிட்டு நல்லாவா இருக்கும். நம்ம செய்வோம். அதனால என்னப்பா இருக்கு? அவன் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா. எல்லா நாளும் எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பான். அப்படியே நல்ல நாள் ஒரு நாள் இன்னைக்கு நம்ம வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டான். அதெல்லாம் நல்ல வைய. ஏங்க இந்த வருஷம் புஷ்பாவுக்கு தலை பொங்கல். அடுத்த வருஷம் நம்ம ரமேஷ் கத்தே இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் அவனுக்கு தலை பொங்கலாட்டே இருக்கும். ஆனா யாரு கூட தெரியலையே. அதுதானே தெரியாம இருக்குன்னா? ஆமாங்க நம்ம கையில என்ன இருக்கு? சமந்தகாரம்மா சொல்றதே இருக்கு. அவங்களும் அவங்க வீட்டுக்காரன் சொல்றதே இருக்கு. பாப்போம் பொங்கல் முடிட்டு நல்ல விஷயமா சொல்லுவாங்க. நம்மளா அவசரப்பட்டு கேட்க கூடாது. பொழுது நிற்கும். அப்புறம் அவசரத்துல அவார்டு இல்லைன்ற அப்புறம் புசுக்குண்டு. வாங்க மாமா வாங்கத்த வாங்க. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மருமானே. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கீங்க. புஷ்பாவை காண என்ன செஞ்சுருக்கு? இந்த கிளம்பிக்கு இருக்கு மாமா. அந்த வந்துடும். என்ன மாமா அப்புறம் என்ன நல்லா இருக்கீங்களா? சம்முன் இருக்கீங்களா? ஆளு கோட் சூட்டை போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு எப்ப பார்த்தாலும் தோட்டத்துக்கு போய்கிட்டு வேஸ்ட் சட்டையை போட்டு திரிவீங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா கோட் சூட்டை போட்டு கலக்கிடுறீங்களே. ஆமா ஆமா மாப்பிள்ள இந்த கோட் சூட்டை போட்ட நல்ல ராசா கணக்காருல. என்னங்க மாப்பிள்ள? ஆமா சமந்தி. அதனாலதானே என் மைய ராசா மாதிரி இருக்கேன். உனக்கு ராசா பேர் வச்சிருக்கேன். நாங்க நல்ல பேர் தான் வச்சிருக்கீங்க. பேருக்கு ஏத்தாப்பே ராசாமா தேர்க்காப்லைய மருமைய. வாங்கம்மா வாங்கப்பா வானே. இதுல வந்தீங்களா? ஆமாம்மா ஆமாம்மா இப்பத்தே வர்றோம். என்ன கிளம்பிக்கிருந்தீங்க? நாங்க பொங்க வைக்கிறதுக்கு நாங்க இங்க அட்டா நேரத்துக்கு வந்துட்டோம்ல. ஆமாப்பா தோட்டத்துல பொங்க வைக்கிறதுக்கு போய்க்கிருக்கோம். எல்லாரும் போவோம்ப்பா. ஏண்டி புஷ்பா நல்ல நாள் பொழுது ஒரு பூ எடுத்து தள்ள வைக்க மாட்டேங்கிற நீ? முழுக்க நின்றுற. பூ எடுத்து வை தலையில. நானும் சொல்லி பார்த்துட்டேன். எங்க இந்த பிள்ளைய வைக்குதுங்க நந்தினி? வைக்கவே மாட்டேங்குதுங்க. மறந்து போயிருதுங்க. இந்த பிள்ளைய வைக்காது இந்த பறமும் வைக்காது. 2 பேரும் பூ வைக்க மாட்டாங்க பொட்டு வைக்க மாட்டாங்க. ஏமா வைக்கிறேம்மா. இப்பதான் கிளம்பிக்கிருந்தேன். சத்தம் கேட்டு வந்தேம்மா. அண்ணன் கிளம்பலாமா நானு? ஏமா இதெல்லாம் சீர் கொண்டு வந்தீங்களா? சூப்பர்மா நிறைய கொண்டு வந்துருக்கீங்க. ஆமாம்மா உனக்கு தலை பொங்கல்ல. நீ ஒத்த பிள்ளை எங்களுக்கு பொங்கல பிள்ளை. உனக்கு செய்யாம யாரு செய்ய போறோம்? வாங்க வாங்க. நீங்க எப்ப வந்தீங்க? வரேன் இப்பதான் வந்தோம். எப்பத்தா ஹாப்பி பொங்கல்? அப்பத்தா பேபி பொங்கல் பேபி பொங்கல். அத்தே கொடுமடா சாமி. ஹாப்பி பொங்கல் சொன்னா பேபி பொங்கல் சொல்லுது பாட்டி. ஐயோ கடவுளே. அப்புறம் மாமா அவங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். மாமா அவங்களுக்கு முதல்ல சொல்லணும் ஹாப்பி பொங்கல். தங்கச்சி ஹாப்பி பொங்கல். உங்களுக்கு மாப்பிள்ள ஹாப்பி பொங்கல். ஆமாண்ணே உங்களுக்கு ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். பேபி பொங்கல் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். என்ன சீரல என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இப்படித்தானா அண்ணன் இருக்கா? எத்த பொங்கல் சீரலாம் அப்படித்தான் கொண்டு வருவாங்க. நான் வண்டி ஏட்டியா கொண்டு வந்துருப்பாங்க. என்ன வருது 10 வண்டி பின்னாடி. அது சரி
இந்த மூணு அரிசி, இந்த சக்கரை, இந்த வெள்ளம், தேங்காய் வாழை 2 சட்டி ஊட்டி வாங்குறதுக்கு அன்னைக்கு லிஸ்ட் எடுத்துட்டு போனீங்களாக்கா? நான் கூட என்னமோ ஏதோ ஊர்ல செய்ய போயிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஏழையில இருந்து எல்லோருண்ட பரவாயில்ல. உங்களுக்கு தவிர நீங்க கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அதுக்கு மேலே என்ன செய்வியாவா? பாத்தீங்களா அவங்க அப்பா அவருக்கு திமிர பாத்தீங்களா? அவங்க எவ்வளவு ஆசையா எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எப்படி பேசுன்னு பாருங்க. அதுக்கு அறிவே இல்லை பாத்துக்கோங்க. எப்பதா பேசாம இருக்க மாட்டியா நீ? என்ன குறைய கொண்டு வந்திருக்காங்க மாமா? அவங்க நல்லா தானே கொண்டு வந்திருக்காங்க. நீ சும்மா இருக்க மாட்டியா? பேசாம இரு நீ. இப்ப என்ன சொன்னேன் நானே? உங்களுக்கு தக்க நல்லா தான் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றேன். நான் தப்பா சொல்லிக்கிறேன். எதனால் நீ உடனே பொண்டாட்டி விட்ட சொன்னா நீ ஓசாத்துக்கு வந்திருக்க உடனே அப்பே மாதிரியே இருக்கேன் பாரு. எப்ப நீங்க பேசாம இருங்கத்த. நல்ல நாள் போல எந்த நாளும் பேசிக்கிட்டே குழப்பிருக்காங்க. அமைதியா இருங்கத்த. ஹாய் எவரிபடி, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? இவ ஒருத்தி முக்கியமான விஷயம் பேசுறப்ப எலி எனக்கு கூட நுழைஞ்சுட்டு இருப்பா. என்ன பார்த்தாலும் எப்போ வந்தீங்க எப்போ வந்தீங்க. நாங்க இப்பதான் வந்தோம். நல்லா இருக்கீங்கல்ல? நன்றாக இருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம். எல்லோரும் பொங்க வைக்கிறதுக்கு தோட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். நீங்களும் நல்ல இடத்துக்கு வந்து விட்டீர்கள். சூப்பர் சூப்பர். சீரெல்லாம் அமர்க்கலப்படுத்திருக்கீங்களே, அழகு அழகு. நல்ல பாத்திரம் வண்டா, நல்ல தேங்காய் வாழைப்பழம், சாப்பாடு ஐட்டம் சூப்பரா எல்லாம் வந்திருக்கு. அருமையா செஞ்சு விட்டீங்க சீரை. சூப்பர் சூப்பர். இவ ஒரு வேலை ஏத்த நன்றாக இருக்கா. நன்றாக அமர்க்கலப்படுத்திட்டாங்க சொல்ல வந்துட்டா. உனைய மாதிரி 2 பேரும் நாளது எங்களுக்கும் ஜீர் நிறைய வாங்க முடியலடி. ஆமாம்மா, அப்புறம் என்னம்மா, நமக்கு இருக்கு ஒத்த பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை செய்யாம யாரும் செய்ய போறோம்? எல்லாத்தையும் எங்களுக்கு சேலுக்கு தக்கன்னு செஞ்சிருக்கோம்மா. அதானே இப்படி சொன்னா பத்தாது. இந்த புஷ்பா அவங்க ஆத்தாளுக்கு அப்படியே அவதனால் நம்ம தேய்ச்சி கொண்டு வந்து இறக்கி விட்டோம்னு அவதனால் மப்புனே போரு. ஒத்த பிள்ளை தானா செஞ்சு முடிச்சாலாம் பூராத்தையும் அவதனால பெருமை. சூப்பருங்க புஷ்பாமா, நல்லா செஞ்சிருக்கீங்க. அருமையா இருக்கு. அப்புறம் என்னடி எங்கம்மா கிளம்புவோமா? எல்லாரும் கிளம்பியாச்சுல? எங்க உன் மகளாரிய காணால? அவ கிளம்பிட்டே இருப்பா. நம்ம எல்லாரும் கிளம்பிட்டு ஆள்ல போய் நின்று கூப்பிட்டாதே வருவா. இல்லன்னா அவ வாடு கிளம்பிட்டே தெரியவா. சரி நடங்க, நம்ம போய் நின்றுகிட்டு கூப்பிட்டாதே வருவாங்க. என்ன அப்பா வரல, பரம வரல. என்ன இந்த மதினி வருதா சரசு மதினி பொங்க வைக்கிறதுக்கு இல்லையா? அவ வீட்டுல சாமி கும்பிட்றப்ப கும்பிட்டுக்கிறாளா? தோட்டத்துக்கு வரலையா? வாங்க நம்மளாம் கிளம்புவோம். சரி வாங்க வாங்க நம்ம கிளம்புவோம். அவங்க வந்து விட்டாங்க என்ன செய்ய போறாங்க? அதனால அங்க பொங்க வைக்கிறதுக்கு விழுந்து விழுந்து வேலை செய்ய போறாங்களா? நம்ம கிளம்புவோம். பரமே என்னாடி பண்ணிக்கிட்டு என்ன? சீக்கிரம் கிளம்பி வாடி. எல்லாம் நடந்துட்டு போறா. தோட்டத்தே போயிருவாங்க நம்ம பொங்கலையும். வரட்டுமா பிள்ளை அவசரப்படுத்தாத. ஏதோ நல்ல நாள் ஒரு நாள் தான் பிள்ளை நல்லபடியா ஒரு தாழ்வு வடச்சட்டியை போட்டு வேக போட்டுட்டு வருது. அது அவசரப்படுத்திக்கே இருக்கு. பிள்ளை நல்லா அழகா கிளம்பி வரட்டும். ஆமா, உங்க மகன் சும்மாவே ஒரு 6 வருஷம் கிளம்பிக்கிருப்பா. படக்குன்னு கிளம்ப மாட்டாங்க. கிளம்புனாலும் பேருந்து சட்டை போட்டாலே 1 வருஷம் ஆகும். இப்ப தாழ்வு வடச்சட்டை வெட்டு வரா. அப்புறம் அவாட்டு நின்றுட்டே இருப்பா கண்ணாடி முன்னாடியே. ஏமா வந்துட்டேம்மா. ஏமா கிளம்பிக்கு இருக்கும்போது கத்திக்கே இருக்கீங்க? ஆமாடி நல்லா கிளம்புனேன். சரி நல்லாத்தையும் கிளம்பி வந்திருக்கு. சூப்பரா இருக்குடி. இந்த ஒட்டியானம் தாவணியா உடச்சட்டை எல்லாமே இதை போட்டா தாண்டி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சொக்கா தீ போட்டுக்கிற நேரம் பார்த்தா டெய்லி இப்படி போட்ட என்ன அடியே? என் மகன் எப்படி இருக்கு? மகாலட்சுமி மாதிரி இருக்குல்ல. அப்புறம் கிளம்புனா லேட்டாத்தே ஆகும். என்னம்மா சூப்பரா இருக்கு. என் பிள்ளை கண்ணு விட்டு போயிடுச்சு இன்னைக்கு. நல்லா கண்ணு திருஷ்டி சுத்தி போட்டு விடு இன்னைக்கு. ஏண்டி இந்த கைக்கு மரம் இல்ல அப்ப வச்ச எனக்கு தெரியல. ஏமா ராத்திரி பூஜா தாமா வச்சு விட்டா. நான் வேணாம்னு சொன்னேன், அவதாமா வச்சு விட்டா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த தாவணியோட செடிக்கு அந்த மருந்தா இன்னைக்கு அழகா இருக்கு. சரி வாங்க கிளம்புவோம். நேரமாயி போச்சு. அவ ஊரா போய் காத்துட்டு போறாங்க. ஏங்கம்மா நம்ம மக தானு வடச்சட்டை போடுவோம். அருமையா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல. இதை பார்த்து பிடித்தேன். ரமேஷ் வீட்டுல பொண்ணு கேட்டு கீழே வந்து நின்றுருக்காங்க அவ்வளோ இருக்கு. இன்னைக்கு பார்த்தாங்கன்னா அப்படித்தேன் உடனே பொண்ணை கொடுத்து கேட்க போறாங்க. ஆமா எல்லாம் கேட்கதே செய்வாங்க. பொண்ணு அழகா இருந்தா எல்லாம் அங்க விடுங்க இங்க விடுன்னு கேட்கத்தையும் செய்வாங்க. அவ தலையெழுத்து எங்க எழுதிருக்கு அங்கதானே கிடைக்கும். பாப்போம் எங்கதான் கிடைக்குதுன்னு. சரி வாங்க கிளம்புவோம். ஏண்டா ரமேஷ் மருமக சூப்பரா இருக்கேடா. நல்லா தானி வடச்சட்டியில 2 பேரும் நல்லா பொருத்தமுடா. எப்பா நீ எங்க வேணாலும் சும்மாவே இருக்க மாட்டியா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா யாருனாலும் காதல விழுக போதுன்னு அட்டி வெளுக்க போறாங்க பாரு. பெசாம இரு. இன்னும் பொண்ணு தராங்களா என்னன்னே தெரியல. நீ வேற சும்மா இருக்கணும். உசுப்பை திட்டுக்கே இருக்காத. பெசாம இரு. ஏலே நமக்கு பொண்ணு கொடுக்காம எங்கடா போறாங்க? நம்ம உள்ள அங்க இருக்குடா. நம்ம உள்ள அங்க இருக்கும்போது நம்மளை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கொடுத்துருவாங்க. நம்ம விட்டுருவோமா? பொங்க கொண்டாட வந்த இடத்துல தேவையில்லாத வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறத. பெசாம இல்லப்பா. அம்மாட்ட அப்ப சொல்லி விட போறேன். நல்லபடியா பொங்கல் கிழக்க பார்த்து பொங்கிருச்சு. அரிசி எடுத்து போடுமா புஷ்பம் கையால. எல்லாம் நல்லாதே இருக்கு. இந்த வருஷம் பூரா பால் நல்லபடியா பொங்கிருக்கு. கிழக்க பார்த்து எல்லாம் வெள்ளாம விளைச்சல் குடும்பம் எல்லாம் நல்லா சூப்பரா இருக்க முடியும். அமோகமா இருக்கும். விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு தை ஒண்ணு தானே சிறப்பான நாள். அதனால இந்த வருஷம் எல்லாம் சிறப்பா அமையும். நல்லபடியா பால் பொங்கிருக்கு. அமோகமா இருக்கும். நம்ம குடும்பம் சூப்பரா இருக்கும். ஆமா நமக்கு வெள்ளாம வளர்ச்சி தானே முக்கியம். வெள்ளாம வளர்ச்சி நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும். மக்கள் நல்லா இருக்க முடியும். எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இந்த தை திருநாள்ல உழவர் திருநாள்ல நல்லபடியா பால் பொங்கிருக்கு. எல்லாருக்கும் வெள்ளாம வளர்ச்சி நல்ல சிறப்பா அமையணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கங்க. அதான் நல்லபடியா இருக்குங்க. எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நம்மளும் நல்லா இருப்போம். பால் நல்லபடியா பொங்கிருச்சு. எல்லாரும் மனசுக்குள்ள சூரிய பகவானை நினைச்சு சாமியை கும்பிட்டுக்கோங்க. குலதெய்வத்தை நினைச்சு சாமியை கும்பிட்டுக்கோங்க. தை திருநாள்ல நல்லபடியா இருக்கணும்ட்டு பொங்கலை ரெடி பண்ணி சாமியை கும்பிடுவோம் நல்லபடியா. ஏமா செல் எடுக்காம வந்துட்டேமா. நல்லா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படியே எல்லாரும் சேர்ந்து. ஆமா நீ எல்லாம் போவட்டின்னு சொல்லு. படிச்ச உள்ள இருந்தே பேரு ஒரு ஊருமில்ல உனக்கு. போ இப்ப என்ன வீட்டுல போய் கூட எடுத்துக்குருவான். என்ன தோட்டத்துல எடுக்க முடியாது போட்டாவ. தம்பி ரமேஷ் நீ செல்லு வச்சிருந்தா கூட எடுப்பா.
ஆஹா, அடுத்ததியா சான்ஸ். நம்ம ஆள் தாவணி ஏட்டியிருக்கா, அவளை போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சுக்கிருந்தேன். நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அத்தை தேடி கொடுத்துருக்காங்க. இருறா செல்ஃபிய இந்த எடுக்கிறேன் இந்த. எல்லாரும் அப்படியே இங்க பாருங்க, கேமராவை பாருங்க. சூப்பர், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அழகா விழுந்திருக்கீங்க எல்லாரும். குந்தானிக்கு ஒரு ஊர் உள்ள ஒரு வாரம் இல்ல, சொன்னா கோவம் மட்டும் வருது. அவனை போய் போட்டோ எடுக்க சொல்றாளே, அவன் எப்படா இவ்வளவு போட்டோ எடுத்து வச்சு போய் வீட்டுல வச்சு ரசி பொம்முக்கிருக்கான். அவன் ஜெல்ல எடுக்க சொல்லியிருக்கா, எடுத்து வச்சு கொண்டு போய் என் பாட்டில் பாத்துக்கே தெரியும். விடுங்க சமந்தி விடுங்க, அதுல என்ன இருக்கு? இதெல்லாம் வாலிப வயசு, இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் தப்பு கிடையாது. நான் நீங்க பரவாயில்ல பரவாயில்ல, எல்லாம் அட்வான்ஸா யோசிக்கிறீங்க. அவன் ஜெல்ல எடுத்தா வச்சு பாப்பியான விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுது. சூப்பர் சூப்பர். ஏன் சமந்தி, உங்களுக்கே தெரியல, எனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும். அந்த பரம வச்சு செல்ல வச்சு நோட்டிக்கே இருக்கல்ல, அதை பார்த்து பார்த்து நானும் பய வச்சிருக்கேன்ல. என்னம்மா நல்ல நல்ல ஆளுக்கு ஒரு பாட்டை படிங்க. யாருனாலும் பொங்கல் பாட்டு படிங்க, ஒருத்தரும் பாட்டு படிக்காம இருக்கீங்க. அதுக்கு என்ன பாடுனா போகுது, பாட்டுக்கு பஞ்சமா? நல்ல பாட்டா பாடி விடுவோம். ஏ பொங்கல் பொங்கல் பால் பொங்கல் பாட்டு சொல்லடியோ, மங்கையாடிரு மகான் அதையும் கேட்டு சொல்லடியோ, பொன்னி என்பவள் பெண்ணாட்டவர்க்கு தெய்வம் மங்கையடி. பாட்டி சூப்பரா பாடுறீங்களே, அடிச்சு விடுங்க. எங்களுக்கே பாட்டெல்லாம் தெரியாது, நீங்க நல்லா சூப்பரா பாடுறீங்க. சூப்பர். என்ன எலிபாட்டி சூப்பரா பாடுமே, நல்ல நல்ல பாட்டா பாடுவாங்கண்ணே. அப்புறம் என்னங்கம்மா, நீ ஒரு நல்ல பாட்டா பாடி விடு. நானா? நீங்க வேற எல்லாரும் இருக்காங்க, என்னைய பாட சொல்றீங்க, பேசாம இருங்க. பாடுங்கம்மா, அதுல என்ன இருக்கு? நம்ம சொந்தக்காரவ தானே, யாரு அடுத்த ஆளுக நம்ம வீட்டு ஆளுக தானே. அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே பொங்கல் வைப்போம் பூங்குயிலே பூங்குயிலே, இது ஒன்னாக பொங்க வைக்கும் நாளு, இனி ஓஹோன்னு பொங்கி வரும் பாலு, இனி தொட்டாக்க தொட்டதெல்லாம் பொண்ணு, இனி சந்தோஷம் நிச்சயம் தான் கண்ணு. அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே பொங்கல் வைப்போம் பூங்குயிலே பூங்குயிலே. ஏன் சுப்பு, உங்க மதினி பாட்டு பாடுன்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு அருவியா அத்துக்கு சாமி, அதையும் ரசிச்சு கேட்டுக்கிட்டாங்க இவங்கெல்லாம். விடுவெளிலா எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க, நம்மளும் ஏசி வந்து நிக்கணும்ல, நிக்காம இருந்தா சொல்லுவாங்க, அவங்க மட்டும் வர மாட்டேன்றாங்க. அதுக்காக தானே வந்தோம். அப்படியே நம்ம டைம் பாஸ் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்து. நாங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லாரும் நல்லபடியா வீட்டுல பொங்கல் வச்சு நல்லபடியா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க இந்த பொங்கலை. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிறேங்க. சந்தோஷமா ஹாப்பி என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நல்லபடியா